கேரளாக்கு போகணும்னு எனக்கு மிகப்பெரிய கனவு இருக்கு. குளிர்காலத்துல அங்க நிறைய பனி இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். எனக்குள்ள இருக்கிறது முட்டாள்தனமான கனவு. கனவு மட்டும் இல்ல, என் வாழ்க்கையை முட்டாள்தனமா தான் போயிட்டு இருக்கு. எனக்குள்ள இந்த விஷயம் மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பா ஒரு நாள் என்ன இல்லாம பண்ணிடுவாங்க. ஆனா நான் இதை நடக்க விட மாட்டேன். எது நடந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கேன். கண்டிப்பா எனக்கு வர பிரச்சனை இல்லாம போயிடும். எதிரிங்களே என்னை பார்த்து பயந்து ஓடுவாங்க. வணக்கம், நான் தான் சாஹில் ஜோஷி. கிரைம் பெட்ரோல் அலர்ட்ல உங்களை மறுபடியும் மீட் பண்ண வந்திருக்கேன். இந்த நிகழ்ச்சியில சில முக்கியமான விஷயங்கள் பேச போறோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, கண்டிப்பா நீங்க இந்த கேஸ் எல்லாத்தையுமே பார்க்கணும். நம்மளோட ஆரோக்கியம் தான் நம்மளோட வாழ்க்கையில முக்கியமான ஒண்ணு. நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை திருடனுங்க வந்து திருடிட்டு கூட போலாம், ஆனா ஆரோக்கியத்தை திருட முடியாது. இதை கண்டிப்பா நீங்க நம்ப மாட்டீங்க. நான் இப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இங்க இருக்கிற குற்றவாளிகள் மனசு வச்சாங்கன்னா அவங்களால எதை வேணா பண்ண முடியும். இந்த கேஸ் இந்த விஷயத்தை பத்தி நம்மள ரொம்பவே யோசிக்க வைக்க போகுது. இந்த கேஸ் இங்க இருக்கிற சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்கட்டும். இந்த கேஸ் ரொம்ப முக்கியம். இந்த கேஸை பத்தி கேள்விப்பட்ட உடனே நான் ரொம்பவே ஷாக் ஆயிட்டேன். அம்மா என்னாச்சு? அம்மா என்னாச்சு? அட யாராவது இங்க வாங்க. இந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. இந்த பொண்ணுக்கு என்னாச்சு? சார், இந்த பொண்ணு தான் சார். அம்மா, உனக்கு ஒன்றும் ஆகல இல்ல? அம்மா, உன்னோட வீடு எங்க இருக்கு? சொல்லுமா, உன்னோட வீடு எங்க இருக்கு? என்னாச்சுமா? நீ எங்கம்மா தங்கியிருக்க? ஏய் பாப்பா, ஏன் ஓடுற? நில்லு. சார், இந்த பொண்ணு தான் சார். இந்த பொண்ணுகிட்ட நிறைய பணம் இருக்குது சார். கிட்டத்தட்ட 12 லட்சம் இருக்குது சார். இந்த பொண்ணு தனியாக தான் வந்திருந்தா. அது மட்டும் இல்லாமல் எல்லா பணமும் டிஃபன் பாக்ஸில் தான் இருந்துச்சு. அம்மா, உன்னோட பேர் என்னம்மா? சரி, இவ்வளவு பணம் உங்ககிட்ட எப்படி வந்தது? பயப்படாம சொல்லு. நான் ஒரு பொண்ணு அங்கிள். உங்க டீம்ல லேடிஸ் போலீஸ் யாரும் இல்லையா என்ன? சீக்கிரமா வாங்க. அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு மேடம். அந்த பொண்ணுகிட்ட நிறைய பணம் இருக்கு. கொஞ்சம் பார்த்து பேசுங்க. இதோ பாருமா, நீ லேடி போலீஸ் கேட்டல்ல, இதோ வந்துட்டாங்க. இப்ப சொல்லு. சார், இவங்களுக்கு பாத்ரூம் போகணுமா? சரி, கூட்டு போங்க. என் கூட வாமா. இந்த நோட்டோட ஒவ்வொரு பண்டல்லையும் தனித்தனி குறியீடு இருக்கு. எஸ்டி, ஜிபி, கேஎஸ், இதெல்லாம் ஒரு குறியீடா என்ன? சார் சொல்லுமா. பாரு, உன்கிட்ட இவ்வளோ பெரிய அமௌண்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லு. சார், இது வந்து என் வாழ்க்கைக்கான கேள்வி சார். கேள்விக்குறியா? என்னம்மா கேள்விக்குறி? சார் கேட்குற கேள்விக்கு தெளிவா பதில் சொல்லு. நேத்துல இருந்து நான் எதுவுமே சாப்பிடல மேடம். நான் நடந்து வரும்போது ஒரு டிஃபன் பாக்ஸ் வெளியே இருக்கிறத பார்த்தேன் மேடம். நான் அப்படியே எடுத்துட்டு ஓடி வந்துட்டேன். இதுக்குள்ள இவ்வளவு காசு இருக்கும்னு எனக்கு தெரியாது. இந்த டிஃபன் பாக்ஸை எந்த வீட்டு வெளில இருந்து கொண்டு வந்த சொல்லு. அதோ அந்த தெரு தான் சார். சரிம்மா, ஆண்டி கூட போய் எந்த வீடு அதுன்னு காட்டு. போ, கூட்டு போங்க. ராஜேஷ், கூட போங்க. சார், நீ டிஃபன் பாக்ஸ் எடுத்து வந்தது எந்த வீடுன்னு சரியா சொல்லுமா. இங்க பாருமா,
அந்த வீடு எந்த கலர்ல இருந்ததுன்னு தெரியுமா? ஆ ஆ ஆ ப்ளூ கலர். ப்ளூவா? ஆ இல்ல 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 ஆ, மஞ்சள் கலர். ஓ மஞ்சளா? இல்ல அது என்ன கலர்னா கருப்பு கலர். என்ன கருப்பு மஞ்சள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க? உண்மையாவே டிஃபன் பாக்ஸை வீட்டுக்கு வெளியில இருந்து தான் எடுத்துட்டு வந்தியா இல்ல போய் சொல்லிக்கிட்டு இருக்கியா? இல்ல ஆண்டி, நான் எப்பவுமே பொய் சொல்ல மாட்டேன். பொய் சொல்ற அவசியம் எனக்கு இல்ல. நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. அம்மா உன் வயசு என்ன? வயசா? அதாவது ஏஜா? 22 வயசு. 22ஆ? இங்க பாருமா, உன் வயசு 22ன்னு சொன்னியே, அதுவே மிகப்பெரிய பொய். நீ இந்த டிஃபன் பாக்ஸை எந்த வீட்ல இருந்து எடுத்துட்டு வரலங்கிறது தெளிவா புரியுது. இல்ல ஆண்டி, இந்த டிஃபன் பாக்ஸ் ஒரு வீட்டு வெளியே இருந்து தான் எடுத்துட்டு வந்தேன். ஆனா அது எந்த வீடுன்னு தான் எனக்கு தெரியல. அப்படியா? எந்த வீடுன்னு தெரியலையா? நீ எங்களை ஏமாத்திட்டு இருக்க. இல்ல ஆண்டி, நான் உங்களை ஏமாத்தவே இல்ல. எனக்கு அப்படியே மயக்கமா வருது ஆண்டி. எனக்கு ரொம்ப பசிக்குது ஆண்டி. சகுப்தா பார்த்ததோட அதை ஃபாரின்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அது வந்து மேடம், எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது மேடம். எனக்கு கொஞ்சம் அட்வான்ஸா கொடுத்தீங்கன்னா. இங்க பாரு சகுப்தா, நான் ஏற்கனவே 2 மாசம் சம்பளத்தை உனக்கு கொடுத்துருக்கேன். அது வந்து மேடம், எனக்கு அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுது. நான் கொடுக்குற இந்த சம்பளத்தை வச்சு உன்னோட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் உனக்கு இன்னொரு வேலை வாங்கி தரட்டுமா? அந்த வேலையில நீ தினமும் 2000 ரூபாய் சம்பாதிக்கலாம். தினமும் 2000 ரூபாவா? எனக்கு மட்டும் கிடைச்சதுன்னா எனக்கு இருக்க எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும். அது சரி, என்ன வேலை மேடம்? ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். நீ உன்னோட தலைமுடியை சரி செஞ்சுக்கோ. கொஞ்சம் சரி. இங்க பாருங்க ஆண்டி, நான் அதிர்ஷ்டசாலி தெரியுமா? நான் சாப்பாடு தேடி போறேன், ஆனா பணம் கிடைச்சது. உன் வயிறு நிரம்பிருச்சுல்ல? சரி இப்போ சொல்லு, இவ்வளோ பணம் உனக்கு எப்படி கிடைச்சது? நம்ம ஒரு வேலை பண்ணலாம். இருக்கிற பணத்தை ஆளுக்கு பாதி பாதி பிரிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த டென்ஷனும் இருக்காது, எனக்கும் இருக்காது. ரொம்ப புத்திசாலித்தனமா நடிக்காத. அந்த பணம் எப்படி கிடைச்சுன்னு சொல்ற வரைக்கும் நாங்க உங்களை விட மாட்டோம். ஏய் ஏமா நில்லு நில்லு. ஏய் பாப்பா, ஏய் நில்லுமா. ஓடாத. நில்லுன்னு சொல்றல. நில்லு. ஏன் நில்லு? நில்லு. ஏய் நில்லுமா. அம்மா நில்லு. எங்க ஓடுற? வா ஏறு, வா வா வண்டில ஏறு. வா வா வந்து உட்காரு. வா ஏறு. என்ன விடுங்க. சார், அந்த சின்ன பொண்ணு நம்ம எல்லாரையுமே ஏமாத்திட்டு இருக்கா சார். லேடி கான்ஸ்டபிள் கிட்ட இருக்கிற பணத்தில் பாதியை பிரிச்சுக்கலான்னு ஆஃபர் பண்ணியிருக்கா சார். அந்த பொண்ணுக்கு ஒரு 13 வயசு தான் இருக்கும். ஆனால் அவள் 22 வயசு ஆகுதுன்னு சொல்கிறா. நம்ம கிட்ட இருந்து அவள் தப்பிக்க முயற்சி பண்ணிகிட்டே இருக்கா. சார், அந்த பொண்ணால் பெரிய பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன். சார், இந்த டிஃபன் பாக்ஸை ஒரு வீட்டு வெளில இருந்து எடுத்து தான் வச்சுக்கலாம். அந்த வீட்டோட ஓனர் டிஃபன் பாக்ஸை வெளியில வச்சுட்டு போயிருக்கலாம். இல்லைன்னா சாப்பாடு டெலிவரி பண்றவங்க வச்சுட்டு போயிருக்கலாம். சாப்பாடு டெலிவரி பண்ணுறவங்க பணத்தை ஏன் டெலிவரி பண்ணணும்? GBPH பண மோசடி சம்மந்தப்பட்ட வேலையாக இருக்கும். அவளா பணமாகவும் இருக்கும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த பணத்தை சோசியல் ஆக்டிவிட்டீஸ்க்கு பயன்படுத்த நினச்சிருக்கலாம். இதை நம்ம அவ்வளோ ஈஸியாக விட்டுறக்கூடாது. அந்த பொண்ணு இப்போ எங்கே இருக்கா? இங்க பாருமா, நீ எங்கேருந்து வந்திருக்க? பயப்பட வேண்டாமா, சொல்லுமா. வைசாலி மேடம், வணக்கம். வணக்கம் சார். இந்த பொண்ணு ஏதாவது சொன்னாலா என்ன? இல்ல சார், இவ எதுவுமே சொல்லல. டிஃபன் பாக்ஸ் எடுத்த அந்த வீடு எப்படி இருக்குன்னு மறந்து போச்சான் சார். இவ ரொம்ப பயப்படுறா சார். அது பரவாயில்ல, விட்டு தள்ளுங்க. இவ சின்ன பொண்ணு தானே. இங்கே பாருமா, உன்னோட பேர் ஞாபகம் இருக்கா? உங்கள் பேர் என்ன? என்னோட பேர் ஆதில். இங்கே பாருங்க, ஆதில் கான். உங்கள் பேர் என்னன்னு சொல்கிறீங்களா? என் பேரு மெனி. இந்த இடத்துல இருந்து என்ன அனுப்பிடுவீங்களா சார்? ஆமாம்மா, கண்டிப்பாக ஒன்று அனுப்பிடுவேன். நீ எங்கே போகணும் சொல்லுமா. உங்கள் வீடு எங்கே இருக்குது? எனக்கு எதுவும் தெரியாது. சரி, உங்கள் அப்பா அம்மா பேராவது ஞாபகம் இருக்கா? அவங்க எங்கே இருக்காங்க? என்கிட்ட சொல்லுமா, நான் உன்னை அங்கே கூட்டிகிட்டு போகிறேன். ஏமா எங்கம்மா ஓடுற? நில்லு.
இந்த பொண்ணை உள்ள கூட்டிட்டு போமா. போமா, நீ எதுக்கும் பயப்பட வேண்டாமா, போமா. வைஷாலி மேடம், இந்த பொண்ணுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அவ கைகளில் ஊசி குத்துறதுக்கான மார்க் இருக்கு. ஒருவேளை அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாம ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கலாம். அந்த பொண்ணுக்கு மெடிக்கல் செக்அப் பண்ணுங்க. ஓகே சார். சார், இந்த பொண்ணை பார்க்கும்போது நல்ல பொண்ணு மாதிரி தான் தெரியுது. ஆனா அவ தன்னோட குடும்பத்தை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாளே, அதான் புரியல சார். ஒருவேளை அந்த பொண்ணு மிஸ்ஸிங் ஆகி கூட நம்ம கூட வந்து சேர்ந்துருக்கலாம். இல்லைன்னா குடும்பத்தை விட்டு ஓடி வந்திருக்கலாம். ஒருவேளை இந்த பொண்ணு அந்த ஃபேமிலிக்கு சேர்ந்ததா இருக்கலாம். இந்த பொண்ணோட டீட்டெயில் கலெக்ட் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க ஸ்கூலில் போய் விசாரிங்க. இந்த பொண்ணோட அப்பா அம்மா யாருன்னு கூட நமக்கு தெரிய வரலாம். ஓகே சார். ஹலோ, சார் 2 சின்ன குழந்தைங்களோட பாடி கிடச்சிருக்கு சார். பாடியில் இருக்க காயங்களை பார்க்கும்போது இவங்க கொடூரமாக தாக்கப்பட்டிருக்காங்க. ஹாப்பி பர்த்டே ராகேஷ். எனக்கு எதுக்கு பர்த்டே விஷலாம்? நானே செலவுக்கு காசு இல்லாமல் இருக்கேன். அட இங்க ஒரு நிமிஷம் பாரு. ஆமா, இதெல்லாம் என்ன? மல்லிகை சாமா, நான் இப்போ டின்னரை சமைக்க போறேன். வர்த்திகா மேடம் உனக்கு பணம் கொடுத்தாங்களா என்ன? ஆமா, அதனால தான் நான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி, இவ்வளோ நேரம் வரைக்கும் நீ எங்கே இருந்த? அட கேட்குறல்ல, சொல்லு. வத்திகா மேடம் என்ன புதுவல்ல சேர்த்து விட்டாங்க. அதனால இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் இங்க பாருங்களேன், உங்களுக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க. உங்க பர்த்டே கிஃப்ட் நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு. ஆனால் இந்த ஃபோனோட விலை ரொம்ப அதிகமாக இருக்குமே. அப்புறம் வர்த்திகா மேடம் இவ்வளோ பெரிய அமௌண்ட் உனக்கு அட்வான்ஸாக கொடுத்துருக்க மாட்டாங்க. இங்க பாருங்க, அவங்க எனக்காக கொடுத்தாங்க. ஒவ்வொரு மாசம் என் சேலரிலேருந்து கட் பண்ணிப்பாங்க. அட இங்க பாருங்க, இன்னைக்கு உங்க பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணலாம் வாங்க. சாரி, சும்மா நான் உன்கிட்ட விளையாடி பார்த்தேன். நான் எதுக்காகவும் பயப்பட மாட்டேன். அப்படியா? உனக்கு பசிக்குதா என்ன? ஃப்ரூட் சாப்பிடுறியா? இதுக்கெல்லாம் கூச்சப்படாத. இத பாரு, ஆரஞ்சு சாப்பிடுறியா, ஆப்பிள் சாப்பிடுறியா? நான் ஆப்பிளை கட் பண்ணி தரேன். ஆமா, என்னோட பேர் என்னன்னு கேட்காமயே இருக்க. என் பேரை நான் சொல்லட்டுமா? என்னோட பேரு டிம்பியன். என்னோட பேரு சின்முன். சுன்முன்னா? ஆனா போலீஸ் கிட்ட மினி அப்படின்னு தானே சொன்ன. என் பேரு மினி. எனக்கு 2 பேர் இருக்கு. மினின்னு கூப்பிட்டாங்க, சுன்முன்னு கூப்பிட்டாங்க. சார், அந்த பொண்ணோட மெடிக்கல் ரிப்போர்ட் வந்திருக்கு. அவளோட பிளட்ல மயக்க மருந்தெல்லாம் கலந்துருக்கு சார். மயக்க மருந்தா? ஆமாம் சார். நான் அவள் கையில் ஊசி குத்துனதுக்கான அடையாளத்தை பார்த்தேன். அந்த பொண்ணுக்கு வலுக்கட்டாயமா இன்ஜெக்ஷன் மூலியமா மயக்க மருந்து போட்டிருக்கலாம். அவாஸ்தி, இந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சதா? இல்லை சார், அந்த பொண்ணை பற்றின எந்த ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டும் கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல்லையும் ஹாஸ்பிட்டல்லையும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. மினியோட பேரண்ட்ஸை கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. அந்த பொண்ணோட பேர் மினி தானா இல்லை வேற என்ன நமக்கு தெரியாதுல்ல. சைல்டு ஹோம்ல இருந்து கால் வந்துச்சு. அங்கே அந்த பொண்ணு அவள் பேரை சுன்முன்னு சொல்லி வச்சிருக்கா. சார், ஏய் பொண்ணு, இங்க வா. உனக்கு பசிக்குதா என்ன? சரி, ஒரு வேலை பண்ணு, அங்கே இருக்கிற பாத்திரங்களை கழுவு. அதுக்கப்புறம் உனக்கு நான் சாப்பிட்றதுக்கு இங்கே இருக்கிற பிஸ்கட்டையும் பிரெட்டையும் உனக்கு தரேன். ஓகே, போமா. அட பாப்பா, என்னம்மா இதெல்லாம்? உனக்கு இந்த பாத்திரங்களை விளக்க தெரியாதா என்ன? இங்கே பாரு, இந்த பாத்திரங்களை எப்படி கழுவுறது நான் உனக்கு சொல்லித்தரேன். சொல்லுமா, இந்த 2 பசங்களையும் உனக்கு தெரியுமாம்மா? எனக்கு தெரியாது, நான் இவங்களை பார்த்ததே இல்லை. உனக்கு ஊசி போட்டிருக்காங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். உன்னோட கையை காட்டுமா.
பயப்படாதம்மா. சொல்லு, இந்த இன்ஜெக்ஷனை உனக்கு யார் போட்டது? யாரும்மா போட்டா? சொல்லு. அந்த பொண்ணுக்கு மயக்க மருந்து கொடுத்துருக்காங்கன்னு அந்த பொண்ணு சொல்கிறதுலேயே நல்லா தெரியுது. அவங்க 2 பேரையும் இந்த பொண்ணுக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு அந்த பொண்ணு சொல்கிறா. சார், அவளோட ஃபேமிலியை பற்றி நம்மக்கிட்ட எதுவுமே சொல்லலை சார். அந்த பொண்ணுக்கு மயக்க மருந்து கொடுக்கப்பட்டதுக்கும் அவளோட ஃபேமிலிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா, இல்லை அவள் ஒரு அனாதையான்னு கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். கேஸுக்கு பின்னாடி ஒன்றுக்கு பின் ஒன்றா ஏகப்பட்ட மர்மங்களும் பிரச்சனைகளும் வந்துகிட்டே இருக்கு. இந்த கேஸ்ல இருந்து போலீஸ் டிபார்ட்மெண்டால ஒரு க்ளூவை கூட கண்டுபிடிக்க முடியல. இந்த கேஸ் முழுக்க முழுக்க கேள்விகளால இருக்கு. போலீஸ் டிபார்ட்மெண்டோட என்கொயரிக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி தான் இருக்கு. போலீஸ் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா அந்த கேஸ்ல இருந்து ஒரு முடிவுக்கு வர்றதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ராகேஷ் ப்ளீஸ் 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 நான் சொல்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க நீ ராகேஷ். இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல. ராகேஷ், நம்மளுக்கு பண்ண தேவை இருக்கிறதுனால தான் நான் அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணேன். எனக்கு அதை தவிர வேற எந்த வழியும் ஏய், தெரியல. இங்க பாரு, இதை நியாயப்படுத்தணும்னு நினைக்காத. உனக்கு நல்லாவே தெரிஞ்சுதான் இந்த வேலையை நீ வேணும்னே பண்ணியிருக்க. அதுவும் எனக்கு தெரியாமலே. இங்க பாரு, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க. உன் கூட இருக்க எனக்கு இஷ்டமே இல்லை. இங்க பாருங்க ராகேஷ், இங்க பாருங்க ராகேஷ், நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுங்க ப்ளீஸ். ராகேஷ், சார், குழந்தைங்களை அடாப்ட் பண்ணதை பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. 2 வருஷமா நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இங்க இருக்கிற என்ஜிஓல இருந்தோம், அனாதை ஆசிரமத்துல இருந்தோம் 85 குழந்தைங்களை அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா சார், இந்த போட்டோல இருக்கிற 4 குழந்தைங்களை பாருங்க சார். அன்மோல் மாதிரி இவங்களை ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அன்முல் கூட இருந்த அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சதா? ஏதாவது இன்ஃபர்மேஷன்? இல்லை சார், இப்போதைக்கு எதுவும் கிடைக்கல. சார், ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடச்சிருக்கு. இங்கே பாருமா, எந்திரிங்க, வாங்க சாப்பிட்லாம். எந்திரிச்சு உட்காருமா, எந்திரிச்சு உட்காருங்க, வாங்க சாப்பிட்லாம். இந்தாங்கப்பா, இந்த சாப்பாடை சாப்பிடுங்க. தண்ணி வேணுமா? இந்தப்பா தண்ணி கொஞ்சம் கொடு. சார், அன்னைக்கு ராத்திரி சைல்டு ஹோம்ல இருந்து சின்முன் காணாமல் போன அன்னைக்கு எடுக்கப்பட்ட ஃபுட்டேஜ் தான் சார் இது. யார் இவங்க? கண்டிப்பாக இவங்க 2 பேர் தான் சுன்முனை கடத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சார், இந்த ஆளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல? ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து அன்மோல் அடாப்ட் பண்ண ஆள் மாதிரி இருக்கு. அதாவது சுன்முனுக்கு அன்மூலை ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் போல, நல்லாவே தெரியும் போல. சார், இந்த ஜோடி தான் 4 குழந்தைங்களை டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இந்த 4 குழந்தைங்களும் இவங்க கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் சார், இவங்க ஒரு பெரிய கேங்காக இருக்க வாய்ப்பு இருக்கு. இவங்க ஒரு கேங்காக இருந்தாங்க அப்படின்னா இவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கும்? இந்த குழந்தைங்களை அடாப்ட் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க? கடத்திட்டு போகிறாங்களா? பிச்சருக்கு வைக்கிற மாஃபியா? ஒருவேளை கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு பெரிய ஆளுங்களாக இருக்கலாம். சங்கர், அந்த பொண்ணு எங்க போயிட்டா? அட, நான் பாத்ரூம் போயிட்டேனே. எங்க போனான்னு போய் தேடு. போ போ. அவங்க வந்துட்டு இருக்காங்க. சீக்கிரமா வா. இங்க பாரு, நீ இங்க ஒளிஞ்சிரு, நான் உங்களை பாத்துக்கிறேன். நீ இங்கே இரு. அங்க இருக்கா? தேடுறா முத. இந்த பக்கம் போனா தேடும் போ. எங்க போனா? போனா போய் தேடுறா. சரி.
சார் சுன்முனோட ஃபோட்டோவை நியூஸ் பேப்பரில் நம்ம பப்ளிஷ் பண்ணோம். ஜார்க்கண்டில் இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அதை பார்த்துட்டு என்னை காண்டாக்ட் பண்ணார் சார். ஆனால் சுன்முனோட ஃபேஸு காணாமல் போன அசீமாவோட ஃபேஸ் மாதிரி இருக்கு. அசீமா காணாமல் போயிட்டான்னு அங்கே இருக்கிற ஸ்டேஷனில் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் இருக்கு சார். அப்புறம் 18 மாதத்துக்கு முன்னாடி அசீமா அவளோட அக்கா கூட காணாமல் போயிருக்கா. இது சகிப்தாவோட ஃபோட்டோ. ஹலோ, இந்த பொண்ணோட பேர் அசீமா அப்படின்னா இவ ஏன் அவள் பேரை சின்முன்னும் அப்புறம் மினி அப்படின்னு ஏன் சொன்னான்? 18 மாதத்துக்கு முன்னாடி அப்படி இவளுக்கு என்னதான் நடந்துச்சுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இவளோட அக்கா சகுப்தா, அந்த பொண்ணு எங்கே இருக்கா? ஆசிமா ஆசிமா எங்க போயிருப்பா? ஆசிமா, என் தங்கச்சி என்ன பண்ணிட்டு இருக்க? அட இங்க பாருமா, பாத்திரத்தை எப்படி கழுவுதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். போதும், என் தங்கச்சி கிட்ட இருந்து விலகேறு. இவன் மேல மட்டும் கை வச்சா அவ்வளவுதான். இந்த பக்கம் தான் வரக்கூடாது நான் சொல்லியிருக்கேன்ல. இந்த பக்கம் வந்தா அவ்வளவுதான். அக்கா, இன்னைக்கு என்னோட பர்த்டே. மாமா என் வீட்டு பக்கம் 2 நாளா வரவே இல்லையே. அவர் எங்க போயிருக்காரு? இங்க பாருமா, அவர் வந்துருவாரு. சரி, இங்க பாரு, உனக்காக கொஞ்சம் பணம் வச்சிருக்கேன். ஸ்கூலுக்கு போய் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சாக்லேட் வாங்கி கொடு. மீதி இருக்க பணத்தை வச்சு உனக்கு என்ன வேணுமோ நீ தாராளமா வாங்கிக்கலாம். இந்த வச்சுக்கோ. அந்த பொட்டியில இன்னும் கொஞ்சம் பணம் இருக்குமா. உனக்கு எப்ப தேவைப்படுதோ நீ எடுத்துக்கலாம். அந்த பணம் கண்டிப்பா உனக்கு ஒரு நாள் தேவைப்படுமா. நீ எப்பவுமே என்னை எதிர்பார்த்துட்டே இருக்க கூடாது. அக்கா, நீங்க ஏன் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க இல்லாம நான் கண்டிப்பா உயிரோட இருக்க மாட்டேன். நீ இல்லாம நானும் உயிரோட இருக்க மாட்டேமா. அக்கா, அக்கா, கதவு தொந்திருக்கு. எங்க போயிருப்பாங்க? ஆண்டி, 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 நீங்க எங்க அக்காவை பாத்தீங்களா? சார், இந்த பொண்ணுக்கு அதிக அளவில் மயக்க மருந்து கொடுத்துருக்காங்க. அவள் இப்போ மயக்கத்தில் இருக்கா. அந்த பொண்ணை முழிச்சது எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. இந்த பொண்ணை வச்சு தான் நம்ம கிரிமினல்ஸை பிடிக்கணும். முக்கியமாக ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பொண்ணோட வாக்குமூலம் நமக்கு ரொம்ப முக்கியம். சார், கடந்த 1.5 வருஷமா நாங்கள் குழந்தைய தேடிட்டு இருக்கோம் சார். எங்க பொண்ணு ஆசிமாவை கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா அவ அக்கா குப்தா எங்க இருக்கா? அந்த விஷயத்தை பற்றி இன்னும் எங்களுக்கே சரியாக தெரியல. அவள் உங்கள் பொண்ணுனோ அவள் பேர் ஆசிமுன்னு எங்களுக்கு தெரியாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார்? இங்கே பாருங்க, உங்கள் பொண்ணு பேரை மாற்றி சொன்னான். ஆரம்பத்தில் அவள் பேர் மினின்னு சொன்னான், அதுக்கப்புறம் சுன்முன்னு சொன்னான். இதுதான் அந்த பொண்ணோட ஃபோட்டோ பாருங்க. இவ எங்க பொண்ணு ஆசிமா தான் சார். இவ எங்க இருக்கா? இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கா. உங்கள் பொண்ணுக்கு அதிக அளவில் போதை மருந்து கொடுத்துருக்காங்க. என்னது? என் பொண்ணுக்கு போதை மருந்தா? ஆக்சுவலாக 1.5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறீங்களா? இந்த வயசுலயே கல்யாணம் பண்ணிக்கணுமா? அதுவும் அவன் கூட? அந்த ராகேஷை பற்றி உனக்கு என்ன தெரியும்? அவரை பத்தி எனக்கு எல்லாமே நல்லா தெரியும். என்ன நான் தெரியும்? கிளம்புறேன். நான் பாட்டுக்கு சொல்லிட்டே இருக்கேன், அப்பா, என்னை போயிட்டே இருக்கேன். விடுங்க. உள்ள போ. அப்பா, என்னை விடுங்க. போ உள்ள. உள்ளே இரு. அப்பா, தயவு செஞ்சு கதவு நீங்க 2 பேரும் கதவை திறக்கவே கதவு கூடாது, புரியுதா? திறங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் ஒரு வேலை விஷயமா வெளியே போயிருந்தேன். சாயங்காலம் வந்து வீட்டில் பார்க்கும்போது அவங்க 2 பேரும் வீட்டில் இல்லவே இல்லை சார். நாங்கள் 2 பேரும் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டோம், ஆனால் கண்டுபிடிக்கவே முடியல சார். ஆஷிமா எங்கே இருக்கா சார்? என் பொண்ணு சகுப்தா எங்கே இருக்கான்னு அவகிட்ட தான் கேட்கணும். அங்கிள், எனக்கு ஒரு பழம் கொடுக்குறீங்களா? 2 நாளா எதுவுமே சாப்பிடல. போ. எங்க ஒரு நில்லு நில்லு நில்லு. ஒரு நிமிஷம் நில்லு. நீ அந்த பக்கம் போகாத. அந்த ஆளு உன்னை கண்டிப்பா பிடிச்சிருவான். நான் உனக்கு உதவி பண்ண வந்தா நீ என்னையவே பிடிச்சி கீழே தள்ளுற. சாரி. நீ இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சியா? அப்படி இருக்கும்போது ஏன் திருடிட்டு வர? எனக்கு ரொம்பவே பசிக்குது.
ஏன் உன் வீட்டில் எதுவுமே சமைக்கலையா என்ன? எனக்குன்னு யாருமே இல்ல, எனக்கு வீடும் இல்ல. சரி, ஒரு வேலை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நீ திருப்தியா சாப்பிடு, நான் உனக்கு ஒரு வேலை வாங்கி தரேன். ஏ அன்மோல், நீ இவ்வளோ சரியான இடத்துக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்க. இங்கே யாரும் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டாங்க, ஜாலியாக இருக்கலாம். எனக்கு என்ன வேலை கொடுக்க போறீங்க? ஜூலி, ஜபா, இங்கே பாரு, இன்னிலிருந்து இந்த பொண்ணு உங்கள் கூட தான் தங்குவா, ஓகேவா? சாப்பாடு கொடுங்க. நான் என்ன வேலை செய்யணும்னு அவர் சொல்லாமலே போயிட்டாரு. அட, பெரிய வேலைலாம் ஒன்றும் இல்லை. இங்கே பாரு, கொடுக்குற டிஃபன் பாக்ஸை சொல்கிற இடத்துல கொடுக்கணும், அதுதான் வேலையே. ஆசிமா, நீ எப்படிமா இருக்க? தயவு செஞ்சு என்ன தொடாத, ஏம்மா? என்னை விட்டு தூரமா போ. ஆசிமா, பயப்பட வேண்டாமா, நடந்த எல்லாமே எங்களுக்கு தெரியுமா. சகுப்தா எங்கம்மா? பாப்பா, அமைதியா இரு, அமைதியா இரு, அமைதியா என்னை விட்டு போ, என்னை விட்டு போ. போங்க, இங்க இருந்து போயிடுங்க, போங்க, இங்க இருந்து போங்க. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி காணா போன பொண்ணு தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசவே வெறுக்கிறா. என்னை விட்டு விலகி போங்கன்னு அவ அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்றா. அது அவளுக்குள்ள இருக்கிற கோவமா இல்ல அவளுக்குள்ள இருக்கிற வெறுப்பா, இதை பத்தி யாருக்குமே தெரியல. 16 வயசு இருக்கிற ஒரு பொண்ணு தன்னோட அப்பா அம்மாவை பார்த்து ரொம்பவே அவ கத்துறா. அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சைல்டு கவுன்சிலரோட ஹெல்ப்பை கேட்டாங்க. அஷிமா அப்படின்ற பொண்ணு காணாம போன வழக்க பாத்தீங்கன்னா ஒரு மர்ம வழக்காவே இருந்தது. அது மட்டும் இல்லாம அக்கா சபுத்தாவும் அப்புறம் ஹஸ்பண்டும் காணாம போயிட்டாங்க. மைலாட், காணாம போன குழந்தைங்களை கண்டுபிடிக்க அவங்களோட பேரண்ட்ஸ் ரொம்பவே அலைஞ்சாங்க. கடைசியா 1.5 வருஷத்துக்கு அப்புறமா அவங்களோட பொண்ணு கிடைச்சிட்டா. இவங்க யாருன்னு கூட அவளுக்கு தெரியல. தன்னோட அப்பா அம்மாவை பார்க்கும்போது அவ ரொம்பவே கோவப்பட்டு கத்துறா. வேணும்னே அவளை யாரோ இப்படி பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த பொண்ணு ஒரு மைனர் சார். அதனால அந்த பொண்ணை அவங்க பேரண்ட்ஸோட அனுப்பி வைக்குமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். மை லார்ட், அவங்க அப்பா அம்மாவோட கஸ்டடியில் பொண்ணை எங்களால் கண்டிப்பாக அனுப்ப முடியாது. ஏன்னா அந்த பொண்ணு பேசும்போது ரொம்ப தெளிவாக பேசுகிறா. அவளை இங்கேருந்து அனுப்பக்கூடாது மை லார்ட். கோர்ட்டில் பேசுறதுக்கு அந்த பொண்ணுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு கோர்ட்டை கேட்டுக்கிறேன் யுவர் ஆனர். பர்மிஷன் கிராண்டட். இங்கே பாருமா, நான் கேட்குற கேள்விக்கு தைரியமாக பதில் சொல்லுமா. அதாவது உங்கள் அப்பா யூசுப் அகமத், அவர் எப்படிப்பட்டவர்? அன்னைக்கு உன்னோட அப்பா உன்னோட அக்காவை மோசமாக நடத்தினதை நீ பாத்தியா என்ன? அதுக்கப்புறம் நான் சும்மா விளையாடிட்டு இருந்தோம்மா. சரியா, வா நாம 2 பேரும் அந்த விளையாட்டு விளையாடலாமா? பயப்படாதம்மா, வா வா வா, பயப்படாத, வா 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 வா, நாம 2 பேரும் ஜாலியா விளையாடலாம். சரியா, பயப்படாத பயப்படாத, உட்காரு 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 உட்காரு. வேண்டாம். அன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு அப்புறமா உன்னோட அப்பா உன் கூடவே இருந்தாரண்ண? உன்னோட அப்பா உன் கூட இருந்ததை பத்தி நீ உன்னோட அம்மா கிட்ட இதை பத்தி சொல்லலையா என்ன? அம்மா, அப்பாவை கொஞ்சம் பாருங்கம்மா. தயவு செஞ்சு ஆசிமாவை போய் கொஞ்சம் காப்பாத்துங்கம்மா. அம்மா. அதுக்கப்புறம் நீயும் உன்னோட அக்காவும் அந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டீங்க, கரெக்டா? அப்ஜெக்ஷன் மைலாட். ப்ராசிக்யூட்டர் சாட்சியை கட்டாயப்படுத்தி சொல்ல வைக்கிறார் சார். சஸ்டெயின். மைலாட், உங்கள் பெர்மிஷனோட ஆஷிஃபா கிட்ட ஒன்று கேட்க விரும்புகிறேன். ஓகே. மா, உன்னோட பெரிய அக்கா எங்கம்மா? அவங்க எங்க போனாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. அப்புறம் ராகேஷ்? சார், ராகேஷ் தான் எங்க 2 பொண்ணையும் கடத்தி கூட்டிட்டு போயிருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு அம்மாவா இருந்துகிட்டு எப்படி என்னால் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? மைலாட், இது அந்த பொண்ணோட மெடிக்கல் ரிப்போர்ட். அந்த பொண்ணை தினமும் ரேப் பண்ணாங்கன்னு அந்த பொண்ணு நம்ம கிட்ட சொன்னான். ஆனால் இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ல அந்த பொண்ணு ரேப் பண்ணதுக்கான எந்த அறிகுறியும் இல்லைன்னு வந்திருக்கு. இந்த சம்பவம் நடந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு மை லார்ட். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எடுத்த மெடிக்கல் ரிப்போர்ட்ல அவ ரேப் பண்ணப்பட்டிருக்கான்னு எப்படி உறுதியாக சொல்ல முடியும்? அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு கோர்ட்ல, அதுவும் உங்க முன்னாடி, அவளுக்கு என்ன நடந்ததுன்றதை தெளிவாக சொல்லிட்டா மை லார்ட். மைலாட், இந்த சம்பவத்துக்கு முக்கிய சாட்சியாக இருக்கிற அவங்க பெரிய அக்கா எங்கே போனாங்கன்னே தெரியல. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் ரிப்போர்ட் படி பார்த்தோன்னா இந்த பொண்ணுக்கு பிளட் பேங்கை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக தொடர்ந்து மயக்க மருந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போலீஸோட கஸ்டடியில் இருக்கப்போ கூட அவங்கள ஏமாற்ற நினச்சிருக்கா அந்த பொண்ணு. மைலாட், அப்படிப்பட்ட இந்த பொண்ணோட வாக்குமூலத்தை ஏற்றுக்க கூடாதுன்னு நான் இந்த கோர்ட் கிட்ட கேட்டுக்கிறேன்.
என் மனசுக்கு என்ன தோணுதுன்னா ராகேஷோ அப்புறம் பிளட் பேங்கை மார்க்கெட்டிங் பண்ண இனாமலோ இல்லை அவங்க கூட்டாளியோ அந்த பொண்ணை மிரட்டி வச்சிருக்கலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன் யோரான. அதனால தான் அந்த பொண்ணு அவங்க அப்பாவுக்கு எதிராக சாட்சி சொல்கிறான்னு நான் நம்புகிறேன். தட்ஸ் ஆல் மை லார்ட். இந்த வழக்கு பாலியல் வன்கொடுமைக்கும் அப்புறம் பிளட் பேங்க் மார்க்கெட்டிங்கும் சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. இதனால ஏகப்பட்ட பிரச்சனை வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த கோர்ட் இனாமலியும் ராகேஷையும் உடனே அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு உத்தரவிடுது. அது மட்டும் இல்லாம இந்த கேஸ் முடிவுக்கு வரணும் அப்படின்னா சகுப்தாவையும் ராகேஷையும் உடனே கண்டுபிடிச்சாதான் ஒரு முடிவுக்கு வரும். சகுப்தாவையும் ராஜேஷையும் கண்டுபிடிக்குமாறு இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. அடுத்த விசாரணை வரைக்கும் இந்த கேஸ் ஒத்தி வைக்கப்படுகிறது. சார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கேஸில் ராகேஷ் சம்மந்தப்பட்டிருப்பான்னு நினைக்கிறீங்களா? அவர் காணாமல் போனனால கண்டிப்பாக அவர் மேலே சந்தேகப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சகுப்தாவை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அந்த 2 பொண்ணுங்களோட அப்பா யூசப் சகுப்தாவையும் ஆசிபாவை ரேப் பண்ணாங்கிறத நிரூபிக்கிறது ரொம்ப கஷ்டம். சார் இனாமலும் சங்கரும் எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. 2 பேரும் அசோக் நகரில் இருக்காங்க. சார் வலிக்குது சார். சார் நீங்கள் 2 பேரும் தான் சுன்முனை கிட்னாப் பண்ணீங்களா? எதுக்காக கடத்துனீங்க? சுன்முன் மாதிரி இருக்க சின்ன குழந்தைங்கள கடத்தி இருக்கீங்க. சொல்லுங்கடா. சுன்முனோட அக்கா எங்க? சொல்லு. எந்த அக்கா சார்? எங்களுக்கு எந்த அக்காவும் தெரியாது. இவங்க 2 பேரும் யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது சார், எனக்கு தெரியாது. சுன்முன் 6 மாசமா என் கூட தான் சார் இருந்தா. ஆனா தன்னோட அக்காவை பத்தி அவ என்கிட்ட எதுவுமே சொல்லல சார். சுன்முன் உங்ககிட்ட வேற ஏதாவது சொன்னால என்ன? அவளோட உண்மையான பேர் ஆசிமா. அதை பத்தி உனக்கு தெரியுமா? சொல்லு. அது வந்து சார், சுன்முன் என்கிட்ட அவளை பத்தி எதுவுமே சொன்னதில்லை. அவள் அன்மோல் தான் கூட்டிட்டு வந்தா. அன்மோல்? இந்த அன்மோலா? ஆமா சார். இந்த பொண்ணை யாருன்னு உனக்கு தெரியுமா? இவ திரிபாதி. ஃபேக் டாக்குமெண்ட்ஸை வச்சு குழந்தைங்க அடாப்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் மயக்க மருந்து கொடுத்துருக்கீங்க. அந்த குழந்தைங்களை எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க? அவங்க குழந்தைகளோட ரத்தத்தை எடுப்பாங்க சார். குழந்தைங்களோட ரத்தத்தையா? எதுக்கு? சார், சங்கர் எனாமல் சேர்ந்துக்கிட்டு குழந்தைங்களோட ரத்தம் வயசானவங்களை இளமையாக்குன்னு சொல்லுவாங்க சார். இது எப்போ இருந்து நடக்குது? சார் நாங்கள் இந்த வேலையை ரொம்ப நல்லாவே பண்ணிகிட்டு இருக்கோம் சார். இந்த விஷயத்துக்கு யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறா? எல்லா வேலையும் நானே பார்த்துப்பேன் சார். ஏதாவது முக்கியமான வேலைன்னா மட்டும்தான் நான் டாக்டர்ஸ் வர வைப்பேன். சுன்முன் கிட்ட ஒரு டிஃபன் பாக்ஸை பார்த்தோம். அந்த டிஃபன் பாக்ஸ்க்குள்ள நிறைய பணம் இருந்தது. அதில் என்ன எழுதியிருந்தாங்கன்னா ஹெச்பி, ஜிபி, ஆர்பின்னு நிறைய எழுதியிருந்தது. அதுக்கு என்ன அர்த்தம்? சார் ரத்தத்தை வாங்க வரவங்க பணம் கொடுத்துருவாங்க சார். யாருக்கும் சந்தேகம் வராமல் இருக்கிறதுக்காக நாங்கள் அதை குழந்தைங்களோட டிஃபன் பாக்ஸில் வச்சுருவோம். பணத்தை யார் கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சுக்க நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த பணத்தை கொடுத்தவங்களோட எழுத்தை அப்புறம் கடைசி எழுத்தையும் எழுதி வச்சுருப்போம் சார். அன்மூலையும் ஜபாவையும் ஏன் கொன்னீங்க? அவங்க எங்ககிட்ட பணத்தை எடுத்துகிட்டு ஓட பார்த்தாங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்காக அந்த குழந்தைங்களோட வாழ்க்கையில் விளையாண்டுருக்கீங்க. ஐயோ சார், அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க சார். சார் சார் சகுப்தா அண்ட் ராகேஷ் பற்றி எந்த தகவலும் கிடைக்கல. ஆனால் ராகேஷோட ஃப்ரெண்டு விஷால் அவங்கள பற்றி ஒன்று கிடைச்சிருக்கு. என்ன தகவல்? சார் விஷால் மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவன். சார் ராகேஷ் காணாமல் போன அன்னைக்கு விஷாலோட அக்கௌண்ட்டில் 10 லட்ச ரூபாய் கிரெடிட் ஆயிருக்கு. இது அவனோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ். சொல்லு, உண்மையை மட்டும்தான் சொல்லணும். சகுப்தா ராஜேஷ் எங்கே போனாங்க? எனக்கு எதுவும் தெரியாது சார். நான் வந்து 10 மாதத்துக்கு முன்னாடி தான் ராகேஷை கடைசியாக பார்த்தேன் சார். யூசப் அவனோட அக்கௌண்ட்லேருந்து உன் அக்கௌண்ட்டுக்கு எதுக்கு பணத்தை அனுப்புகிறான்? சொல்லு. சகுந்தாவையும் ஆஷிமாவையும் அப்புறம் ராகேஷ் ஊரை விட்டு அனுப்புனதுக்கப்புறமா யூசப் அங்கிள் என்னை பார்க்குறதுக்கு என் வீட்டுக்கு வந்தார் சார். நான் ராகேஷோட ஃப்ரெண்டுன்றதுனால அவர் என் வீட்டுக்கு வந்து அவங்க எங்கே இருக்காங்கன்னு கேட்டு என்னை மிரட்டினார் சார். எனக்கு தெரியாதுன்னு நான் சொன்னேன். அப்புறம் அவர் என்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா, ராகேஷ் உனக்கு ஃபோனில் காண்டாக்ட் பண்ண அப்படின்னா என்கிட்ட சொல்லு, உனக்கு 10 லட்ச ரூபா தரேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னார் சார். அப்புறம் 10 மாதத்துக்கு முன்னாடி ஓகே, ராகேஷ் எனக்கு ஃபோன் பண்ணப்போ அந்த பணத்தை பற்றி தான் நான் யோசனை பண்ணேன். உடனே நான் வந்து யூசப் அங்கிளுக்கு கால் பண்ணி ராகேஷ் இங்கே வரப்போகிறத நான் சொல்லிட்டேன் சார். ராகேஷ் உள்ளவா. சகுந்தா எனக்கு துரோகம் பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கலடா. அவள் நியூட ஆர்டிஸ்டாக மாறிட்டேன். சகுந்தாவும் ஆஷிஃபாவும் எங்க சொல்லு, அவங்க எங்கன்னு சொல்லு. அதுக்கப்புறமா அவங்களுக்குள்ள என்ன நடந்தது அப்படின்னு எனக்கு எதுவும் தெரியாது சார். விஷால் உங்களுடைய ஹஸ்பண்ட் யூசப்பை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் எங்ககிட்ட சொல்லிட்டாரு. இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க.
நீங்கள் இப்போது உண்மையை சொல்ல போகிறீங்களா இல்லை பொய் சொல்ல போகிறீங்களா? நீங்கள் பொய் சொன்னீங்க அப்படின்னா உங்கள் ஹஸ்பண்ட் யூசப்புக்கு தண்டனை கிடைச்ச மாதிரி உங்களுக்கும் தண்டனை கிடைக்கும். நீங்கள் இப்போது கோர்ட்டில் உண்மை சொல்ல போகிறீங்களா இல்லை பொய் சொல்ல போகிறீங்களா? சார், நான் மும்பையில் பிறந்து வளர்ந்தவன். ஆனால் என்னோட அப்பா அம்மா 2 பேரும் ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்தவங்க சார். எனக்கும் யூசஃப்க்கும் கல்யாணம் வச்சப்போ எனக்காக வந்த அந்த ஆடம்பர வாழ்க்கையை பார்த்தேன் சார். அந்த சமயத்தில் என் 2 பொண்ணுங்களும் வாழ்ந்து வந்தாங்க. ஆனால் அவங்களோட வளர்ப்பு விஷயத்தில் நான் கவனமாக இருந்ததே இல்லை. ஒரு நாள் சகுப்தா வந்து என்கிட்ட என்ன சொன்னான்னா, யூசஃப் தப்பாக நடந்துக்கிறாருன்னு சொன்னான். என்னால் அது நம்ப முடியல. யூசஃப், நீங்க ஏன் இப்படி கேவலமா நடந்துக்கிறீங்க? உங்களோட பொண்ணுகிட்டே இப்படி நடந்துக்கலாமா? நீங்க அவளோட அப்பா உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? ஏய், நீ எனக்கு அட்வைஸ் பண்ணாத. அது மட்டும் இல்லாமல் உன்னால் நான் சந்தோஷமாக இருந்ததே கிடையாது. உனக்கு வெளியே இருக்கிற ஆம்பளைங்க கூட தொடர்பு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்துன்னா உன்னை தடுக்கவே இல்லை, நீயும் என்னை தடுக்கவே கூடாது. நான் என்னோட ஃப்ரீடமை இழக்க விரும்பல சார். அதான் யூசஃப் கூட சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கிட்டேன். என் பொண்ணுங்களுக்கு எது நடந்தாலும் நான் கண்டுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். யூசஃப் என்னோட பெரிய பொண்ணு சகுப்தாவை சீரழிச்சான். அதுக்கப்புறம் என்னோட சின்ன பொண்ணு ஆசிமாவையும் சீரழிச்சான். அது சரி, சகுப்தாவையும் ராகேஷையும் யூசுஃப் என்ன பண்ணாரு? அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? விஷாலோட உதவியால ராகேஷ் இருக்கிற இடத்த யூசஃப் கண்டுபிடிச்சிட்டாரு. யூசஃப் ராகேஷை பயங்கரமா போட்டு அடிச்சிட்டாரு. ராகேஷ் மூலியமா சகுப்தா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா யூசஃப் லக்னோக்கு போய் என் பெரிய பொண்ணை சாய்பாசாக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அப்போ என் சின்ன பொண்ணு அவ கூட இல்லை சார். That's all, Your Honor. கடந்த 1 வருஷமாவே நடந்த பெரிய குற்றம் யாருக்குமே தெரியாம போயிருக்கு. ஆசிமா பணத்தோட போலீஸ் கிட்ட மட்டும் மாட்டாம இருந்திருந்தானா நடந்த இந்த கொலைகளை பத்தி யாருக்குமே தெரியாம போயிருக்கும். அது மட்டும் இல்லாம ஆசிமா, அன்மோல், ஜபா அப்புறம் ஜூலி மாதிரி இருக்கிற சின்ன குழந்தைங்க இந்த மாதிரி நடக்கிற குற்றத்துக்கு அவங்க பலியாயிட்டே இருக்காங்க. இந்த குற்றத்துல சம்பந்தப்பட்ட ஏகப்பட்ட ஆளுங்களோட பெயர்கள் வந்திருக்கு. இந்த குற்றத்தினால ஒரு பெரிய கட்டுக்கதையே உருவாயிருக்கு. அதாவது குழந்தைங்களோட ரத்தம் மூலமா பெரியவங்களை உயிர் வாழ வைக்க முடியும்ன்ற கட்டுக்கதையே உருவாயிருக்கு. எந்த ஒரு சமூகத்தை சேர்ந்த குழந்தைங்களா இருந்தாலும் அவங்களோட ஆரோக்கியமும் பாதுகாப்பும் மிகப்பெரிய ஆபத்துல இருக்குன்றது உண்மை. இப்போ இருக்கிற காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம குழந்தைகள் மனித நேயமே இல்லாத இந்த காலகட்டத்தில் வாழ்றாங்க. ஒரு குழந்தைக்கு அவங்க அப்பா அம்மாவாலேயோ இல்லை ரிலேஷனாலேயோ பாதிப்பு ஏற்படுது அப்படின்றப்போ அவங்களோட வாழ்க்கை அப்பவே முடிஞ்சு போயிடும். நம்ம குழந்தைகளோட அப்பாவித்தனத்தை நாம தான் பாதுகாக்கணும். நம்ம குழந்தைகளை நம்ம நல்லபடியாக வச்சிருந்தாதான் நாம நம்மளோட குழந்தைகளை நல்லபடியாக வளர்க்க முடியும். நாம குழந்தைகளுக்கு நம்ம தப்பு எது சரி எதுன்னு கரெக்டாக சொல்லி தரணும். அப்போதான் மனிதநேயம் அப்படின்றது எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். நான் அனுப் சோனி உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். கிரைம் பேட்டர் அலர்ட்டோட புத்தம்புது எபிசோடில் நான் மறுபடியும் எங்கள் எக்ஸ்பர்ட்டோடு சேர்ந்து நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ண போகிறேன். அது வரைக்கும் நீங்களும் உங்கள் குடும்பமும் பத்திரமா இருக்கணும், பாதுகாப்பாகவும் இருக்கணும், விழிப்போடவும் இருக்கணும். கிரைம் பேட்டர் அலர்ட்டை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஜெய் ஹிந்த்.